வேத வசனத்துக்கு உயிர் இருக்குது, வல்லமை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல. இந்த வேத வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்முடைய ஆத்மாவை. இதை வாசிக்கும் போது பாருங்க, நமக்குள்ள ஒரு பரிசுத்தம் உண்டாகும். சோர்ந்து போனவங்களுக்குள்ள ஒரு புதிய உற்சாகம் உண்டாகும். ஒரு தளர்ந்து போனவங்களுக்குள்ள ஒரு புது பலனை உண்டாக்கும். வியாதிப்பட்டவங்களுக்கு சுகத்தை கொடுத்து விடும். இந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. அதனால தான் இந்த வசனத்தை இந்த ஜனங்கள் அறிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை ஒளி வீசும், அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தான் அவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் பாருங்க, உலகத்திலேயே அதிக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகி வேத புஸ்தகம்தான். 1551 மொழிகளிலே இந்த வேத புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறாரு. உலகத்திலே இன்றைக்கு அதிகமாய் விற்பனையாவதும் இந்த வேத புஸ்தகம். உலகத்திலே அதிகமான மக்கள் வாசிப்பதும் இந்த வேத புஸ்தகம்தான். இது தேவனுடைய வார்த்தை. இதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உணர்வீர்கள். அதனால் நீங்களும் வேத புஸ்தகத்தை தினமும் கவனமாக வாசிங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேத புஸ்தகத்திற்காக உங்களுடைய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். இது எங்கள் கையில் கிடைப்பதற்காக பிரயாசப்பட்ட தெய்வ மனிதர் ஸ்ரீகன் பால்க் அவர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு இதை அச்சடித்து எங்கள் கையில் கொடுக்கிற எல்லா தெய்வ மக்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை வாசிக்கவும் இதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.